அழகா நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டீமன் அசென்ஷன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 2 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணணும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும் போது முடிஞ்சலுக்கு யாரும் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்காதங்க பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி வாங்க நம்ம கதை உள்ள போகலாமா. இப்போ பார்த்தா அந்த கோஸ்ட்னால நிறைய பேர் பாதிப்படைஞ்சிட்டு இருக்க ஹீரோ மட்டும் அந்த எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அந்த எடுத்துட்டு போறான். போகும்போதும் ஏய் பாயோடைய செகண்ட் பிரதர், எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எந்த ஒரு சின்ன டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பே இல்லையே, எப்படியோ லக்கு தான் நினைக்கிறேன். நீ ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே சொல்லாம மறைச்சின்னு வந்துட்டு போல என்னத்த சொல்றீங்க, உனக்கு விஷயம் தெரியாதா, உன்னுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு எப்பயும் சொல்லியாச்சு, இருந்தாலுமே நீ அப்பத்து கூட இந்த டெஸ்ட்ல வந்து கலந்துட்டு இருக்க. ஹீரோவும் என்னது வரக்கூடாது தடை பண்ணிருக்காங்களா, சரி அடுத்த கட்ட டெஸ்ட்டுக்கு நான் உன்னை கூட்டணும் போறேன், கவலைப்படாத, என்ன நம்பி வா, எப்படியான உயிர் போச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் தானே வட்ட பேசிட்டு ஹீரோவை கூட்டணும் போகும்போது ஹீரோக்கு அவன் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கொகை வழியா ஒரு டீப்பான பிளேஸ் நோக்கி அவன் தண்ணியா நம்ம ஹீரோவை கூட்டும் போறான். கவலைப்படாதா, நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்பயோ பாஸ் பண்ணியாச்சு, என்ன சொல்றீங்க, ஆமா நம்மள ஃபாலோ பண்ணி எந்த விதமான கோச்சம் வராது, அதனால நீ தேவையில்லாம யோசிக்கிறது நிறுத்து. இதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கான டெஸ்ட்டுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலுமே அந்த மாதிரியான இடத்துக்குள்ள உனக்கு வரதுக்கு எப்பயோ தடை போட்டாச்சு. உண்மையை சொல்லப்போனா அது மீறி நீ இந்த இடத்துல வந்து டெஸ்ட்ல கலந்துட்டு இருக்கனா, எனக்கு அதை பார்த்துட்டு கண்ணு பொறுக்கல அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டமா பார்த்து ஹீரோவை அப்படியே லாக் பண்ணிடுவான். அவ்வளவுதான் மாட்டின, எங்க சாக்ரிஃபைஸ் கேஜ்ல இருந்து யாரோடையும் தப்பிச்சது இல்லை இது வரைக்கும், உன்னை கண்டிப்பா நான் இதே இதுல தான் கொண்டுட்டு போறேன். ஒன்னு மாதிரியான யூஸ்லெஸ் ஆன ஃபேமிலியை சேர்ந்த ஆள் இந்த இடத்துல பாஸ் ஆகுது என்னால ஏத்துக்க முடியாது. அதே போல உன்னுடைய கான்பிடன்ஸ், உன்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான சக்தியிலையும் இந்த ஸ்பெல் வந்து உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால நீ சவுந்து போயிட்டு கடைசியில் சாகதான் போற இதுல. அப்பனா இதுக்கு பின்னாடி நீ சவுந்தப்பட்டிருக்க எங்களுடைய குடும்பம் இந்த லெவலுக்கு வந்ததுக்கானது. ஆமா, ஆனா அதனையே நான் உனக்கு சொல்லணும், சாவ போறனுக்கு நான் இந்த விஷயத்தால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் அவைக்கு நீங்க வரக்கூடிய டெஸ்ட் மெம்பர்ஸோடைய எண்ணிக்கையை நான் குறைக்கிறேன். பயப்படாத, உன்னுடைய ஃபேமிலியை மாதிரியே நான் இந்த இடத்த விட்டு அமைச்சிடறேன். உன்ன உண்மையா சொல்ல போனா நான் பயப்படல, நீ உன்னுடைய வாயால இருந்தே நான் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இதுல சாவ போறது நீ மட்டும் தான். என்னடா இவன் திடீர்னு இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அந்த ஆளும் ஷாக் ஆவேன். ஹீரோ அதுக்கப்புறம் தான் மேல போட்டு வச்சிருக்க அந்த பில் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி வாடிக்கிறான். இதை பார்த்துட்டு அவனே ஷாக் வரான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ கண்டிப்பா பாய் குவென்டியன் ஃபேமிலியை சேர்ந்த ஆளே கிடையாது. யாரா நீ? உண்மைதான், சின்னதான் இந்த கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்கேன், வேற ஒரு உடம்புல இருந்து இந்த உடம்புக்கு மாறி இருக்காங்கன்னா. ஆனா நீ லேட்டா கண்டுபிடிச்சியா, நீ இப்ப சாக போறன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண வர அடுத்த கனவே பார்த்தா அவங்க கொஞ்சம் இருக்கலாவது. என்னடா ஆச்சு எனக்கு, என்னடா நீ பண்ண, கவலைப்படாத, முன்கூட்டியே நீ இந்த மாதிரியான எண்ணத்தோட தான் என் கூட வரன்றது என்ன தெரிஞ்சுக்கணும். என்ன கொல்லணும்னு அந்த ஒரு உங்ககிட்ட கொல்லணும்ன்ற சென்ஸ் எனக்கு தோன்றதுனால அதுக்கப்புறம் உன்னை ஃபுல்லா மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் மேல நான் ஒரு ஸ்பெல்ல போட்டு இப்போ உனக்குள்ள பாய்தான செலுத்திருக்கேன். ஆனா நான் உன்னை பார்த்ததுல இருந்து நான் உன் கூட தானே இருக்கேன், எப்ப நீ இந்த மாதிரியான வேலை பார்த்தேன். பட் இருந்தாலுமே அவன் விடாம வந்து அட்டாக் பண்ண வரேன். அவன் போட்டு அந்த கேஜ் ஸ்பெல்ல பார்த்து அவனுக்கே எதிரா மாதிரி அப்படியே லாக் பண்ணிட்டு தேத்துல அவன் அதோட செத்துறான். அந்த அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் பண்ற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க ரொம்ப லக்கியானவங்கப்பா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்ச டெஸ்ட்ல இருந்து பொழைச்சி இப்போ வந்திருக்கீங்களா, அதனால எல்லாரும் தயாராகுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கான உண்மையான சேலஞ்ச் ஆரம்பிக்க போகுது. இந்த இடத்துல கிராண்ட் ஃபார்மேஷன் ஒன்று இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே தனித்தனியா அவங்களுக்கு ஏத்தா போல ஒரு ஒன் ஸ்பிரிட் மாஸ்டர் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேல அதிகப்படியான ஸ்பிரிட் கம்ப்ரெஷன் கொடுக்கப்படும். நீங்க அந்த ஒரு கம்ப்ரெஷன்ல இருந்து தப்பிச்சு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்க வெளிக்கொண்டு வரணும். அதுக்காக அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்பிரிட் டோன்ஸ், ஸ்பிரிட் லிக்விட்ஸ் அண்ட் வேரியஸான ரேரான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நாங்க பயன்படுத்திருக்கோம். இருப்போம் இந்த இடத்துல அதிகமா இருக்காங்களே. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் வச்சுக்கோங்க, யூஸ்லெஸ் ஆன முட்டாள்களா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டமானது. அதனால தேவையில்லாத யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுடைய முழு முயற்சியோட நீங்க அந்த இடத்துல போராடினா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அப்படி உங்களால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்னு இறந்துருவீங்க, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவீங்க. ஆனா சார் ஆல்ரெடி அந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாருமே இந்த டெஸ்ட்டுக்கு உள்ளேயே ட்ரைனிங் எடுத்து இந்த ஆளுங்க, நீங்க எல்லாருமே வெளிய ஆளுங்க, அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டெஸ்ட்டுக்காக அவங்க இது நாள் இருக்க காத்திருந்து இதுக்கப்புறம் இதில் கலந்துட்டு இருக்காங்க. அதனால இருக்கிற ஃபார்மேஷன்ல தான் நீங்க போயிட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு இடத்த பிடிக்கணும். அட கடவுளே, அந்த இடத்துல இருக்கிற இடம் ரொம்ப கம்மியா இருக்கும் போலியே, வாயை மூடுங்க, இந்த டெஸ்ட் ரொம்ப சாதாரணமானது கிடையாது. நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளாவான இந்த இதுல இருந்துக்கோங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீங்க ஸ்பிரிட்டாவே நீங்க பண்ணலனா நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ்லெஸ் தான். இப்போ ஆரம்பிக்க போது போங்கன்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் இடத்த பிடிக்கிறதுக்காக ஆளால் ஓடுறாங்க. ஹீரோ ஒன்று பக்கம் உட்காந்துட்டு ஒரு 2 பேரும் அவன் பக்கத்துல பார்த்தா அங்க பாத்தியா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. உண்மைதான், அதுக்கேற்ற போல ஹீரோவும் அந்த இதுல இருக்க அந்த பொண்ணை பார்க்க அவ ஹீரோவை பார்த்து அப்படியே மயக்க இல்லான்னு பாக்குறா. அவருடைய பவர் பயன்படுத்தி ஹீரோவை சொல்லி விட ஆரம்பிக்கிறான். அடக்கடவுளை இவளை பத்தி நான் யோசிக்கிறேன், நமக்கு ஸ்பிரிட் அவேக்னிங் தானே முக்கியம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து வெளியே வந்துட்டு திரும்பி அவன் ட்ரை பண்றான். அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆகுறான். என்னுடைய வலையில இவன் மாட்டலையா, இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனவன் தான் இருக்கான், இவன் அப்புறமா பாத்துக்கிறான், டெஸ்ட் இப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்துறானுங்க. அந்த டெஸ்ட் நடத்துற அந்த ஆளும் பார்த்தா ஸ்பிரிட் லிக்விட வந்து எல்லா இடத்துக்கும் பரப்புறான். அதை பார்த்தா அதுக்குன்னு இப்ப அந்த இடத்துல ஃபார்மேஷன்ல உட்காந்துட்டு இருக்கவங்க மேல அப்படியே ஒரு பேரியராகவே கிரியேட் பண்ணிட்டாங்க. இது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்பவும் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தண்ணியில ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாமே டென்சிட்டி ரொம்பவும் அதிகமா இருக்கிறதுனால சாதாரண ஆளுங்களால ரொம்ப தாங்க முடியல. அவங்க உடம்புல பயங்கரமா வலிக்குது. ஆனா இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு சில பேரும் அந்த இடத்துல தாக்கப்பிடிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோவும் ஒருத்தன் ஹீரோ விட்டு கொடுக்காம போராடுறான். நீங்க கண்டிப்பா இதே வேகத்துல பண்ணீங்கன்னா உங்களுடைய அவைக்கு நீங்க
பண்ணிடுங்க. என்னால உணர முடியுது என்னுடைய ஸ்பிரிட்ஸ் அதுக்கு கண்டிப்பா இந்த ஃப்ளவர் தான் அடையாளமா இருக்க போகுது. ஆனா இந்த ஃப்ளவரை நான் மலர வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மேஜரான 5 கிளான்ஸோடைய மிகப்பெரிய பவர்ஃபுல்லான கிளான்ஸ் இந்த ஒருத்தர் வந்துட்டு இந்த டெஸ்ட் பார்த்துட்டு இருக்காரு. என்னால உறுதியா சொல்ல முடியும் கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு சில கல்டிவேட்டர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கிறது. பட் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பிரிட் அவேக் நீங்க அப்போ நம்ம இதை முடிவு பண்ணுவோம். நீ கூட இதுல நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கியா அப்படின்னு பார்க்க அந்த இடத்துல பார்த்தா இன்னொரு கிளானஸ் யாரும் வரும் அந்த இடத்துக்கு வராரு. இது போல அந்த இடத்துல பார்த்தா அடுத்த கிளானஸ் இந்த ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துல வரானுங்க. அதுல ஒரு லேடியும் கூட. அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ சைட் அடிச்சு அந்த பொண்ணு பார்த்தா உடனே தன்னுடைய பவர் மொத்தமா ரிலீஸ் பண்ண ஸ்பிரிட் அவேக் நீங்க பண்ணிட்டான். அடேங்கப்பா 6 ஸ்பிரிட் வேணும் உடனடியா பண்ணிட்டாலே. இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கல ஃபீமேல் கல்டிவேட்டர் ஒருத்தங்களும் இதுல மாஸ்டர் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா கடைசி கிளானா இருக்கிற 5வது கிளான சேர்ந்தவங்க அந்த இதுல வரான். பரவாயில்ல அந்த பொண்ணுகிட்ட டேலண்ட் இருக்கு போலப்பா, அதனாலதான் நல்லாவே பண்றான். உண்மைதான். ஆனா என்ன இருந்தாலும் நம்ம இந்த முறை நிறைய பேர் எதிர்பார்க்கலான்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஆனா அந்த 9 என்ன கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியலப்பா. கண்டிப்பா இதுல யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த மாதிரியான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற அந்த விஷயத்துல நடக்கும். நீங்க எதிர்பார்க்கறத காட்டிலும் நிறைய பேர் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க தயவு செஞ்சு. அடுத்த கட்ட என்ன நடக்குதுன்றது அப்பதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இந்த டெஸ்ட் நடத்துற மேனேஜரும் அந்த இடத்துக்கு எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்குறாரு. அங்க பாருங்க எவனோ ஒருத்தன் 9 வெயின்ஸ் வெளியே கொண்டு வரான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்படுறானுங்க எல்லாருமே. இது ஒரு நல்ல முயற்சி தான். பட் ஆனா ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. இது ஹீரோ தன்னால முடிஞ்சதுக்கு அதை தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான். விட மாட்டேன், என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நான் பயன்படுத்தாம விட மாட்டேன், அதை நான் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லும் போது பக்கத்துல இருக்கலாம் ஒவ்வொருத்தனா பார்த்து காலியாக ஆரம்பிக்கிறான். என்னடானா அந்த பவரை தாங்க முடியாதனால அவனுடைய உடம்பு எல்லாமே வெடிச்சு செதறுது. ஹீரோ கொண்டு பக்கம் அவனுடைய பாடியில இருக்க எல்லா விதமான நரம்பும் அப்படி புடச்சுக்குன்னு வெளியே வருது வெடிக்கிறதுக்காக. ஹீரோ இருந்தாலுமே விட்டு கொடுக்காம தன்னுடைய அக்குபஞ்சர் டெக்னிக் மூலியமா பாடியில முக்கியமான இடத்துக்கெல்லாம் அக்குபஞ்சர் கொடுத்து அதை வெளியே வர விடாம தடுக்கிறான். இவன் பண்ற வேலையில தற்போதைக்கு தான் அது எல்லாமே வேலை செய்யும். அங்க பாருங்க இன்னொருத்தன் தண்டர் பாடியை பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தா இவனுக்கு அமைக்க வேற லெவலில் தண்டர் பவர் வெளியே கொண்டு வரான். அவன் ஸ்பிரிச்சுவல் அஃபெக்ட் நீங்க பக்காவா பண்ணிட்டான். பரவாயில்ல, அந்த பையனுக்குள்ள திறமை இருக்குதுப்பா. என்ன பிரதர் நான் சொல்றது சரியா? டெஸ்ட் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. இந்த கிராண்ட் ஃபார்மேஷனை பத்தி நான் உங்களை கொஞ்சம் தெளிவா சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா இந்த இடத்துல பண்ணக்கூடிய கல்டிவேட்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கல்டிவேஷன் மூலியமா ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் பண்றதுனால அது ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கோட வெளிப்பாடா அவங்க எத்தனை வகையான பூவை அடையாளமா வெளிக்கொண்டு வராங்களோ அதோடைய இதழ்களின் எண்ணிக்கையை பொறுத்து தான் அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்கன்றதை நிர்ணயிக்கப்படும். அதுக்கேற்ற போல 5 மேஜர் கிளான்ல இருந்து ஆளுங்க எல்லாமே கரெக்டா இருக்காங்க. சரி ஓகே, இந்த வருஷம் நிறைய பேர் பக்கவா அதை பண்ணிட்டு இருக்காங்களா? எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒரு சில வீக்கான ஆளுங்களும் இப்போ புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல வெடி விபத்து நடக்க நான் பார்த்தா ரொம்பவும் அதிகப்படியான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி திடீர்னு லீக் ஆயிட்டு இருக்கும். யார் அது யார்கிட்ட இருந்து அந்த பவர் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஷாக் ஆக எல்லாருமே பார்த்துட்டு அதிர்ச்சி வரானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோவை மறைச்சு பார்த்தா அந்த பையன் தன்னுடைய பவரை ரிலீஸ் பண்ண இவனுங்க எல்லாம் பார்த்துட்டு ஷாக் வரானுங்க. மேஜரான ஆளுங்களே 10, 11, 12 என்ன இது மொத்தமா 12 ஸ்பிரிச்சுவல் வெயின் ரிலீஸ் பண்ணிருக்கணும். உண்மையிலே இது வரைக்கும் இந்த மாதிரியான அச்சீவ் யாரும் பண்ணல. கண்டிப்பா அந்த பையனுக்கு ஹெவனுடைய பிளெஸிங் மட்டும் இல்லாம பார்பரியன் கோஸ்ட் சீக்ரெட் டெக்னிக்கை தெரிஞ்சுக்கக்கூடிய லெவலுக்கு சக்தி இருக்கு. இதை பத்தி நீ ஏன்டா சொல்லணும்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அந்த மேஜரான கிளானுடைய லீடர் இவரை பார்த்து கத்திட்டு இருக்காரு. நீ சொன்னது நிறைய பொய் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருக்கிற ஒரு சில பேரால மட்டும் தான் இந்த மாதிரியான விஷயத்த பண்ண முடியுது. நான் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், என்ன நீ ஏமாத்திட்டேன். இதுக்கப்புறம் நான் இந்த இதுல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அதெல்லாம் நான் விட்டுட்டு தான் பார்த்திருக்கேன். சரி என்ன இருந்தாலும் உமால் நம்பிக்கை இருக்கு. முடிஞ்சளுக்கு இப்போதைக்கு இந்த டெஸ்ட்டை ஒழுங்கா நடத்தி முடிச்சுட்டு மிச்சத்தை அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிளம்ப போங்க நான் பாத்துக்கிறேன். எல்லாருமே அந்த இடத்த விட்டுட்டு பெருசா அந்த அளவுக்கு யாரும் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஒருத்தனை மட்டும் கவனிச்சிட்டு போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோவை பாக்குறான். அவன் பார்த்துட்டு ஷாக்க வரான். இந்த பையன் இன்னும் விட்டு கொடுக்கலையா? என்னால முடியும், என்னால எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் பவரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்று பக்கம் அந்த பவர் எல்லாமே முக்கியம் ட்ரை பண்றான். இந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழுத்தத்துக்கு ரொம்பவும் தாங்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரை பொறுத்த வரைக்கும் அது அதிகப்படியா தாங்கக்கூடிய பாதியா இருந்தா மட்டும்தான் அதால நிக்க முடியும். அப்படி அந்த பாடி ரொம்ப வீக் ஆச்சுன்னா அந்த உடம்பே அது வெடிச்சிடும். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து தன்னுடைய லிமிட்டை கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சிட்டு இருக்கான். விட மாட்டேன், நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற தன்னால் முடிஞ்சளுக்கு தொடர்ச்சி ட்ரை பண்ணுவோம். இன்னொரு பக்கம் தன்னுடைய அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் வெளியே கொண்டு வரான். ஏன்னா மேலே இருக்கிறது எல்லாமே அவங்க கொடுக்குற அந்த டென்சிட்டி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அவனுக்குள்ளே இருக்கிறது இப்போதான் வெளியே வருது. அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அதை வச்சு இவங்க கூட அந்த ப்ரெஷரை கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் ஹீரோ முக்க ஆரம்பிச்சான். எப்படியாச்சும் அந்த பூவை மலர் வைக்கணும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ முக்குறான். ஹீரோ ஒரு வழியா பார்த்ததுக்கு அப்புறம் கம்ப்ரஸ் பண்ணிடுறான். டைம் முடிஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் நிலைச்சிருந்தவங்க மட்டும் இந்த டெஸ்ட்ல எல்லாருமே பாஸ் ஆனீங்க. அவங்களுடைய ரிசல்ட் எல்லாமே இப்போ எங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் முடியதுல எல்லாருமே மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க பயமா. இன்னொரு பக்கம் பார்த்து இவனுக்கு எல்லாருமே அடையங்கப்பா இந்த டெஸ்ட் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, விட்டு கொடுக்க மாட்டேன். அப்புறம் பார்த்து ஹீரோ சைட் அடிச்சு அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை கவனிக்கிறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த பையன் கூட தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் ரிலீஸ் பண்ணிட்டானா. ஹீரோ பார்த்தா பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். பெதர் வாங்க பாத்தீங்கன்னா நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல புலம்பிட்டு இருக்கானுங்க. அவங்களுடைய திசையை போட்டு காமிக்கிறானுங்க. எத்தனை ஸ்பிரிச்சுவல் வேணும் அவங்களால ரிலீஸ் பண்ண முடிஞ்சது? என்கிட்ட 3 தான். என்கிட்ட பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அவன் காமிக்க அப்படியேங்கப்பா 6. கண்டிப்பா நீங்க எதுவும் ஏமாத்துறீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஏய் என்னடா என்ன பார்த்து இப்படி சொல்றேன்? அவனுக்கு நம்ம பக்கம் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறத ஹீரோ கண்டுக்காம எந்த எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் திறந்து பார்க்கவும் பார்த்தா 3 இதழ் தான். அந்த வெயின்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு. அது கூட அதுக்கப்புறம் இந்த பாசம் எங்க பாரு செஞ்சோம். ரிமைனிங் இருக்கிற அவுட்டர்ஸ் எல்லாருமே டீம் நான் சொன்ன மாதிரி பிரிச்சு அவங்கள வெளியே கூட்டணும் போ. வெளியில இருக்கிற அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏத்த போல அனுப்பிச்சு விடு. இதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல போயிட்டு நிறைய விஷயத்தை கத்துக்கணும். அவங்களுக்கு தேவையான குருவை தேடி நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம ஹீரோக்கு அவன் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வரான். இதுதான் ஸ்கிரிப்சர் பிவிலியான் ஹெட். பார்க்கவே நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தா உள்ள
உள்ள போறதுக்காக தனி போர்ட்டலே அந்த இடத்துல இருக்குது. அவன் அந்த இடத்துல போயிட்டு நாங்க இந்த மாதிரி உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துடைய ஓனர் கிட்ட டெலிபதி மூலியமா பேசுறான். வந்துட்டாங்களா? சரி, கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு நல்லா புரிஞ்சுது. இவங்கள நாங்க இப்போதைக்கு அனுப்புறோம். மாஸ்டர் ரோஹின், கண்டிப்பா நீங்க இவங்களை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான கைடன்ஸ் கொடுங்க. சரி, ஓகே. அந்த டெலிபோர்ட்டை பயன்படுத்தி வர சொல்லு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய டீம்மேட்டா இருக்கிற அவங்க 2 பேரும் அந்த போர்ட்டல் வழியா போக இன்னொரு பக்கம் மறு வழியா வந்து இவங்க எல்லாருமே அப்படியே மயங்கி கீழே வந்துடுறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல என்ன நடக்குது, ஏன் 2 பேரும் மயக்க போட்டீங்கன்ற மாதிரி கேட்க, ஏய் குட்டி பையா, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காது, எனக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் என்னுடைய ஸ்பெல்னால நீ இன்னும் பாதிப்படையல அப்படின்னு அந்த இடத்துடைய ஓனர் அவனை பார்த்து சொல்லுவோம். அதோட இந்த தெரிஞ்ச முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கதை உண்மையில இப்பதான் கைஸ் கொஞ்சம் சீரியஸா போக ஆரம்பிக்குது. முடிஞ்சளவுக்கு பொறுமையா பாருங்க. ஹீரோ ஒரு வழியா டெஸ்ட்ல வேற நுழைஞ்சிட்டான். 10க்கு பாஸ் வேற பண்ணிட்டான். சாதாரணமா தான், ரொம்ப ஹை லெவலாம் கிடையாது, மார்க் ஏறுது. அதனால அடுத்த கட்டமா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா மாற போறதை பொறுத்து இருந்து பார்ப்போம். கண்டிப்பா தொடர்ச்சி பார்ப்பீங்க நம்புறேன். சரிங்க, சமதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.